ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ 1 பற்றி கேட்கும்போது என்ன அப்படிங்கிறது லைவில் வந்து புரியாமல் பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ அதை பற்றி நிறைய ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறது தீபக் அண்ட் ஜாக்லின் இஷ்யூ அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அதில் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டப்பான அவருடைய கேரக்டரில் வந்து இருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹீ இஸ் வெரி ரூட் டு சிவகுமார் வந்து தொடரப்ப நீ தொடாத அப்படிம்பாரு. நீ 24 மணி நேரம் என்னத்தை கழிச்சு என்ன வேலை பார்த்த அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக பேசுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப தப்பு பண்ணார். அப்புறம் வந்து குழந்தை அதாவது அந்த கேரக்டரில் இருக்கும்போது 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சிவகுமார்கிட்ட போய் ரொம்ப எதிர்வார். பக்கத்தில் போய் எதுக்கு பேசுகிறேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவங்கள பற்றி, நீ அங்கே பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். பேசிவிட்டு ஜாக்லின்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவார். நீங்கள் ஒழுங்காக இருங்க, அங்கே போய் துப்புறீங்க அப்படின்னு நல்லா பொலைட்டாக சொல்லலாம். அது தப்பு தான். ஜாக்லின் வந்து வாஷ் பேசினில் துப்புறது அப்படிங்கிறதெல்லாம் தப்பு தான். அதை வந்து பொலைட்டாக சொல்லலாம். என்ன நீங்கள் அப்படி அங்கேயே மிரட்டினார். அப்போ இந்த சைடு நின்று விஜய் சேதுபதி பயந்துட்டார். இல்லை இப்போ கொஞ்சம் ரூடாக இல்லாமல் சாஃப்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்படின்ட்டார். ஸோ இப்படி பயந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு, வெளியே ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க, என்ன ஜாக்லின் இப்படி பண்ணிட்டாங்க என்னன்னா தீபக் மாதிரி சொல்கிறாரு, என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டியை பயமுறுத்தி அவர் பண்ணது. இப்போ நான் ஜாக்லின் சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க, பட் அவர் பண்ணுறது கொஞ்சம் இது தானே, கொஞ்சம் சாஃப்டாக பேசணும்ல அப்படி இப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி அந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த பாயிண்ட்டை. ஸோ தீபக் சொல்கிறாரு, நான் வந்து கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லி என்ன சேர்த்து தான் சார் சொன்னேன் அப்படின்றாரோ, உங்களை சேர்த்து தான் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு அங்கே தீபக்கு ஒரு சொம்பை தூக்கி கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஜாக்லின் பக்கம் திரும்பி, அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, நீங்கள் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை சார் அப்படி சொல்லவே இல்லை சார் அப்படின்றாங்க. உடனே அப்படி சொல்லவே இல்லையா தீபக், என்ன தீபக் ஏன் அப்படி ரொம்ப ரூடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காம டக்குன்னு திருப்பி ஜாக்லின் தான் ஈஸி டார்கெட்டில், ஏன்னா வந்து அடிக்கிறது ஈஸியாக இருக்கும், போட்டு பொழக்கலாம். ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் மூஞ்சி அடிக்கிற மாதிரியே மூஞ்சி இருக்கா, அதனால் நம்ம எல்லாம் பொழக்கலாம்னு சொல்லிட்டு பேசுங்க, ரைட்டு, தப்பு கிடையாது. ஏன்னா சத்யாவுக்கு நீங்கள் வந்து ரூல்ஸை மீறி டாஸ்க்கை மீறி ஒன்று பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. அது என்ன சொல்ல வந்தார்னா, சத்யாவுக்கு ஒரு டாஸ்கில் அவங்க வந்து கேப்டன்சி பற்றி பேசினாங்கல்ல, இங்கே வந்து கேப்டன்சிக்கு தகுதியே இல்லை உனக்கு அப்படின்ட்டு, மாரல் சயின்ஸ் டாஸ்க் இதில் ஸ்கூல் கிளாஸில், அதைத்தான் இவர் சொல்கிறார். டாஸ்க்லேருந்து அவுட் ஆஃப் பண்ணிட்டான். டேய் பிக் பாஸே அவங்க என்ன சொன்னான்னா, எல்லாரோடைய இந்த கேமுக்கு என்ன பண்ணுறாங்க அதை தோல் உரிச்சு காட்டுங்கன்னாங்க. இந்த கேமுக்கு சத்யா கேப்டன்ஷிப் என்ன பண்ணா, நல்லா பண்ணல, அதைத்தானே அந்த பொண்ணு சொல்லிச்சு நல்லா பண்ணலன்ட்டு. அப்போ அது டாஸ்க் தானே விளையாடுது, அதுன்னு டாஸ்க் அவுட் ஆஃப் டாஸ்க்கு விஜய் சேதுபதி புரியல எனக்கு. ஸோ அது வச்சு பரவாயில்ல, அது வரைக்கும் சொல்லிட்டு விட்டுருக்கலாம். உங்களை வந்து இது பண்ணுச்சு அப்படின்றான், ஈகோ வெளியே வந்துச்சுன்றான். ஈகோ வெளியே வந்து நீ எங்கே பார்த்த, உன்னுடைய ஈகோ தான் வெளியே வந்துட்டுருக்கு விஜய் சேதுபதி. தீபக்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கேட்குறதுக்கு துப்பு கிடையாது, இதில் வந்து ஜாக்லின் கிட்ட துப்பிட்டு இருக்கேன் உட்காந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. நம்ம சீசன் ரிவ்யூ பண்ணும்போது ப்ரமோ 1ல் இந்த சீசன் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொன்னது அதுதான். என்னடா அது ஒன்றும் புரியல, இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து உண்மையான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான். அப்போ விஜய் சேதுபதி போட்டு பொழக்கணுமா இல்லையா? வாட் இஸ் திஸ் கோமாளித்தனம்? ஒன்று ஷோ பார்க்கணும், இல்லை எபிசோட் பார்க்கணும், இல்லை லைவாச்சும் பார்க்கணும். இல்லை நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்துட்டு 180 டிகிரியில் சொல்கிறேன், டேய் என்னடா எப்படா நாங்கள் அனலைஸ் பண்ணுறது இந்த டாப்பிக்கு அப்படின்ற மாதிரி வந்து போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வந்து சாரியும் கேட்டாங்க அந்த ஆட்டிடியூடுக்கு. அதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்தீங்க விஜய் சேதுபதி. காலில் கூட விழுந்தாச்சு அந்த அம்மா, ஐயோ ஒடுங்கங்க முடியலங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அழுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கீங்க. அழுது கூட ஒரு ஆக்டிங்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க காலில் விழுந்தாங்கல்ல, யார் தன்னுடைய தவறை உணர்ந்து காலில் விழுறாங்க? அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு ஈகோலாம் சொல்லாமல் வீகோ ஓட்டிட்டு போயிருங்க ஒழுங்கா அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு கற்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.